வணக்கம் நண்பர்களே. ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நண்பர்களே, இன்றைய பதிவு குரு பகவானை பற்றி. கடந்த காலமாக நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, இவைகளை பற்றி, இவைகள் கொடுக்கும் பலன்கள், இவைகளின் தன்மைகள், இவைகளுக்கு அருளிய தெய்வங்கள், இவைகளை பற்றி எல்லாம் கடந்த பதிவில் நாம் பார்த்து வந்தோம். அடுத்தது குரு பகவான், இவரை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவிற்கு செல்லும் முன் அன்பர்களே, நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்களது கருத்துக்களை, தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் அன்பர்களே. குரு பகவான் என்றதுமே எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது பணம். சிலருக்கு தங்கம், இவைகள் மட்டும்தான் ஞாபகத்தில் வரும். இவைகளை தாண்டி குரு பகவான் நிறைய பலன்களை மக்களுக்கு கொடுக்கிறார். இந்த குரு பகவான் எந்த கடவுளின் தன்மையை உள்வாங்கி நமக்கு பலன்களை கொடுக்கிறார் என்றால், தட்சிணாமூர்த்தி அவர்களின் தன்மையையும் அவர்கள் அருளியதால் நமக்கு குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்கிறது. அவர்கள் கொடுக்கும் பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். சரி, இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை நமக்கு தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். குரு பகவான் அனுகிரகம் இருந்தால், அதாவது ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதியோட தொடர்பில் இருந்தால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் நல்ல ஒழுக்கமுள்ள, பண்புள்ள மனிதராக இருப்பார். மூக்கு சற்று பெரிதாக இருக்கும். பெரியப்பா அவர்களின் அனுகூலம் கிடைக்கும். ஆண் வாரிசு முதலில் அவருக்கு கிட்டும். பணப்புழக்கம் கையில் இருந்து கொண்டிருக்கும். நல்ல செல்வந்தராக இருப்பார். குரு பக்தி உள்ளவராக இருப்பார். கண்ணியமும் ஒழுக்கமும் நிறைந்தவராக இருப்பார். பிராமணர் அல்லது பிராமண குலத்தில் பிறந்தவராக இருக்கலாம், அல்லது அவர்களோடு நட்போ அவர்களோடு தொடர்போ வைத்துக் கொள்ளக்கூடிய அனுகிரகம் இவர்களுக்கு உண்டு. இவைகள் அத்துணையும் குரு பகவான் கொடுக்கக்கூடிய செல்வங்கள் என்றே சொல்லலாம். இவர் கொடுக்கக்கூடிய பாதகம், அதாவது நற்பலன்களை பார்த்தோம். இனி தீய பலன்களை பார்ப்போம். இவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்குண்டான பலத்தை குறைத்து விடுவார். எனவேதான் ஜோதிடர்கள் சொல்வார்கள், தனித்த குரு பொல்லாத குரு என்பார்கள். அவ்வாறு குரு பகவானின் செயல்பாடு அப்படி. ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய தீய பலன்களில் ஒழுக்கம் கெட்டுவிட்டால் ஒரு மனிதனுடைய கௌரவமே கெட்டுவிடும். அப்போ குரு பகவான் அசுபஸ்தானங்களிலோ அல்லது தீய கிரகத்தோடு இணைந்திருந்தால்
அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அத்துணையும் தீய பலன்களாக மாறிவிடும். ஒழுக்கம் இல்லாதவராக இருப்பார், கண்ணியம் மரியாதை தெரியாதவராக இருப்பார், பணம் சம்பாதிப்பதில் எந்த வழியும் போய் சம்பாதிக்கலாம் என்று யாருக்கும் அஞ்சாதவராக இருப்பார். அதேபோல் பிள்ளைக்கும் இவருக்கும் போட்டியாக பிரச்சனையாக இருக்கும். இப்படி இவரின் நற்பலன்கள் அத்தனையும் தீய பலன்களாக மாறிவிடும். மஞ்சள் காமாலைக்கு ஆதிக்கம் செய்பவர் இவர்தான். ஒருவருக்கு மஞ்சள் காமாலை இருக்கிறது என்றால் குரு பகவானின் தன்மை அங்கு 6ஆம் பாவகத்திற்கு உள்ளது என்று அர்த்தம். 6ஆம் அதிபதியோடையோ அல்லது 6ஆம் பாவகத்திற்கோ குரு பகவான் தொடர்பிற்கு வந்தால் அவருக்கு மஞ்சள் காமாலை நிச்சயம் உண்டு. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீர்களேயானால் தெரிந்துவிடும். குரு பகவான் 6இல் இருந்தால் ஒழுக்கம் கெட்டவராக இருப்பார். அதாவது நோய்வாய்ப்படுறது, மஞ்சள் காமாலைக்கு உட்பட்டு மஞ்சள் காமாதையால் அவதியுறுவார். இப்படியெல்லாம் குரு பகவானின் தீய செயல்கள் இருக்கும். நற்பண்புகள் நற்பலன்கள் அவ்வாறு, தீய பண்புகள் தீய பலன்கள் இவ்வாறு. இவை இரண்டும் கலந்ததுதான் குரு பகவான். எது எப்படியோ குரு பகவானின் பலம் என்று கேட்டீர்களேயானால் அவரின் பார்வைதான் பலம். உங்களுக்கு லக்னத்திலோ லக்னாதிபதியோடையோ குரு பகவான் தொடர்பில் இருப்பதோ அல்லது இருப்பதோ பலம் என்று நினைக்காதீர்கள். லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்றால்தான் பலம். அவர்தான் செல்வந்தராகவும் புகழ்பெற்றவராகவும் சமுதாயத்தில் பேரெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். குரு பகவான் லக்னத்தை பார்த்துவிட்டால் அவர் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு அத்தனையும் அடைபவராக இருப்பார். நீங்கள் இப்பொழுதே உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். குரு பகவான் உங்களுக்கு லக்னத்தை பார்க்கிறாரா என்று. உங்களுக்கு எப்படி தெரியும் குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறாரா என்று கேட்டீர்களேயானால், குரு பகவானின் பார்வை 5, 9, 7. 7ஆம் பார்வை என்பது பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. ஆனால் குரு பகவானிற்கு மட்டும் சிறப்பு பார்வையாக 5ம் 9ம். 5ம் 9ம் என்றால் என்ன, எங்களுக்கு புரியவில்லையே என்று கேட்டீர்களேயானால், குரு பகவான் அமர்ந்த ஸ்தானத்தில் இருந்து 1, 2, 3, 4, 5 என 6வது ராசியாக, அதாவது 5வது ராசியாக வரும் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் அமர்ந்த ராசியிலிருந்து எண்ணி 5வது ராசியாக வரும் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் குரு பகவான் அமர்ந்த ராசியிலிருந்து 9 ராசி கட்டத்தை எண்ணி வந்தீர்கள் என்றால் 9வது ராசியை குரு பகவான் பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது ராசியை குரு பகவான் பார்க்கிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். குரு பகவான் அமர்ந்த ராசியிலிருந்து 7வது ராசி லக்னமாக இருக்கும். இப்போ லக்னத்தை பார்க்கிறார். 5ல் அமர்ந்திருந்தால், 9ல் அமர்ந்திருந்தால் லக்னத்தை பார்ப்பார் குரு. இப்படி குரு பகவான் லக்னத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகர் விசேஷ ஜாதகர், புகழ் பெறக்கூடிய ஜாதகர். இதில் மற்ற கிரகங்கள், அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள் தொடர்பிற்கு வராமல் இருந்தால் இந்த பலன்கள் ஏற்படும். தொடர்புக்கு ஏற்பட்டால் இந்த பலன்களில் மாற்றங்கள் உண்டு. அருள்ராம் ஐயா சொன்னார், ஆனால் அப்படி இல்லையே என்று நினைத்தீர்கள் என்றால் நினைக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். குரு பகவான் பார்வை, தனித்த பார்வை உங்களுக்கு
பெயர் புகழ் செல்வத்தை கொட்டி கொடுத்து விடும். ஆனால் அசுப கிரகத்தோடு இணைந்து பார்க்கும் பொழுது அந்த பலன்கள் அவ்வளவு சிறப்பாக அமையாது. அதில் மாற்றங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பகவானின் அனுகிரகத்தை உள்வாங்கி நமக்கு பலன்களை தருகிறார். அப்போ குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு தேவை என்றால் யாரை வணங்க வேண்டும்? தட்சிணாமூர்த்தி பெருமானை வணங்க வேண்டும். அவரை வணங்கினீர்கள் என்றால் குரு பகவானின் அனுகிரகம் தானாக உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, குரு பகவானை பற்றி அத்துணை தகவல்களையும் இந்த பதிவில் தெரிந்திருப்பீர்கள். இதை விரிவாக பேசுமென்றால் பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு ஜோதிடம் என்பது ஒரு கடல். அதில் அல்ல அல்ல இருந்து கொண்டேதான் இருக்கும், முடிவு என்பது கிடையாது. எனவே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.